சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த 15ஆம் தேதி பேரிடர் மேலாண்மை குறித்தான ஒரு கருத்தரங்கு என்பது நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்தில் ஜோனஸ் என்ற பிரெஞ்சு தேசத்து மாணவன் அந்த கருத்தரங்கத்தில் அவரும் பங்கேற்று பேரிடர் மேலாண்மை குறித்த ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். அந்த கேள்வி கேட்டதற்காக அங்கே இருக்கக்கூடிய சில ஊழியர்களாலையும் பேராசிரியர்களாலும் அவர் அடித்து வளாகத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். இதை கண்டித்து மாணவர்கள் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தோம். அந்த நடத்தி வரக்கூடிய மாணவர்கள் மீது தொடர்ந்து ஒடுக்குமுறையை பல்கலைக்கழக நிர்வாகம் செய்து வந்தது. விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளியேற்ற வேண்டிய எல்லா நடவடிக்கையும் செய்தது. விடுதிக்கு வந்த மின்சாரத்தை துண்டிச்சது. அதே போல் ஹாஸ்டலை மூடிட்டாங்க, மெஸ்ஸை மூடினாங்க. ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்துக்கு முழுக்க ஊடகங்கள் உட்பட அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் நிர்வாகம் போராட்டத்திற்கு பணிஞ்சு கடந்த 18ஆம் தேதி விடுதிக்கான மின்சாரத்தை கொடுத்தாங்க. இப்போது இன்றைக்கி இந்த 21ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு சுமூகமான உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. அந்த உடன்பாடை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, தாக்கப்பட்ட மாணவனுக்கு நீதி கிடைக்கும் அடிப்படையில் ஒரு கமிட்டி அமைக்கப்படும். அந்த கமிட்டி கூடி அந்த மாணவனுக்கான நீதியை வழங்குறது அப்படின்னு குறித்து அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கு. அதே போல் மாணவர்கள் பேரவை அமைத்துக்கொள்ள, மாணவனுக்கான யூனியன் அமைத்துக்கொள்ள பல்கலைக்கழகத்தில் நாங்கள் முழு அனுமதி தர்றோம். அதே போல் மாணவன் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இல்லது ஜனநாயகபூர்வமான எதிர்ப்பு இயக்கங்களை நடத்துவதற்கும் அனுமதி தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. உள்ள பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அரங்கங்களில் கூட்டம் நடத்துறதுக்கும் அனுமதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வருகிற 4ஆம் தேதி வரைக்கும் மாணவர்கள் தற்காலிகமாக எங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கோம். வருகிற 4ஆம் தேதி மாணவர்களாகிய நாங்கள் கூடி பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள ஒரு முடிவு என்பது எடுப்போம். இந்த பிரச்சனைகளை குறித்து அடுத்த கட்டமாக அந்த பிரச்சனை குறித்து நிர்வாகத்திடமும் பேசுவோம். அந்த நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதை குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது தான் தற்போது மாணவர்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் இதுவரை நடத்தி வந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். மிக முக்கியமாக என்னென்னா, விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை தொடர்ந்து ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை நிர்வாகம் செய்து வந்துச்சு. அதை நாங்கள் கேள்வி கேட்டது போது என்னென்னா, அந்த நிர்வாகமும் தன்னுடைய தவறை உணர்ந்திருக்காங்க. அதே போல் அந்த போராடுகிற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒடுக்குமுறை இதோடு நிறுத்துறதுக்கு அவங்க அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த பல்கலைக்கழக விடுதிக்குள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின்சாரத்தை ஏற்கனவே 18ஆம் தேதி இரவே கொடுத்துட்டாங்க. இந்த இரவு முதல் உணவு கூடம் திறக்கப்படும். நாளை காலையிலிருந்து ப்ராப்பராக அனைத்து உணவுகளும் மெனு படி கொடுக்கறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறேன்னு சொல்லி நிர்வாகமும் வார்டனும் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் விடுதிக்கும் ஒரு நல்ல தீர்வு என்பது இந்த போராட்டத்தின் மூலம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கருத்து.